த மேன் இஸ் பேக், ஹீரோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கான முதல் T20 போட்டி நேற்று கட்டாக நடக்க டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா முதல்ல பவுலிங் தேர்ந்தெடுத்தாங்க. இந்தியாவோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா டக்கு விக்கெட் கொடுத்துட்டு போக, நம்பர் 4ல் வந்து திலக் வர்மா கொஞ்சம் நிதானமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அவரும் பிக் ஷாட் அடப்பி விக்கெட் கொடுத்துட்டு போகணும். இந்தியா ஒரு மோசமான நிலையில் இருப்பாங்க. அப்புறம் தான் வந்தார் ஹர்திக் பாண்டியா. இப்போ இருக்க இந்தியன் டீமில் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற ஒரே திறமை இருக்க பிளேயர் நம்ம ஹர்திக் பாண்டியா மட்டும்தான். என்னதான் விக்கெட் போனாலும் ஹர்திக் பாண்டியா ஒரு பக்கம் அதிரடியாக ப்ளே பண்ண, ஹர்திக் பாண்டியாவோட அந்த அதிரடியான 50+ ரன்ஸ்னால டீம் இந்தியா 20 ஓவர் முழு 175 ரன் அடிச்சிருப்பாங்க. 176 ரன் சேஸ் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் விக்கெட்லாம் அக்தீப் சிங் கலட்டி கொடுக்க, பவர் பிளே முடிவிலே சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருப்பாங்க. அடுத்து வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்ஸ்மேன்லாம் அதிரடியாக ப்ளே பண்ண ட்ரை பண்ண, இந்தியாவோட பவுலிங் அட்டாக்னால கொத்தா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா சொல்லணும். இந்தியன் டீமோட அந்த எக்ஸலண்டான பவுலிங் அட்டாக்னால சவுத் ஆப்பிரிக்கா 74 ரனுக்குலாம் ஆல் அவுட் ஆக, இந்தியா அந்த போட்டியை 101 ரன் வித்தியாசத்தில் ஈஸியாக வின் பண்ணி போயிட்டாங்கன்னா சொல்லணும். அந்த போட்டிக்கான பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஹர்திக் பாண்டியா வாங்கியிருப்பாரு. ஹர்திக் பாண்டியாவோட இன்னிங்ஸ் மட்டும் இல்லாட்டி 2015 நடந்த மாதிரி இந்தியா 100 ரனுக்குள்ள ஆல் அவுட் ஆகி சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியாக ப்ரெஷரே இல்லாமல் ரன் சேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த போட்டியில் இந்தியா வின் பண்ண இந்தியாவோட பவுலிங் அட்டாக் எவ்வளோ காரணமோ அதே அளவுக்கு ஹர்திக் பாண்டியோட அந்த இன்னிங்ஸும் காரணம். ஹர்திக் பாண்டியோட அந்த இன்னிங்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கில், சூரியகுமார் யாதவ் திரும்பி ஃபார்முக்கு வரணும். அப்போ தான் இந்தியன் டீம் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.